வெல்கம் டு ஆல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ஒரு சிம்பிளான வீடியோ, எனக்கு பிடிச்ச வீடியோவும் கூட. நிறைய இடத்துல நானும் சர்ச் பண்ணி பார்த்து, என் கண்ணுக்கு தட்டுப்படலையா இல்லை எனக்கு தான் சர்ச் பண்ண தெரியலையா அப்படின்னு தெரியல. இந்த சிங்கிள் பூ வச்சு மாலை சுற்றுவது எப்படி அப்படின்னு நானும் கூகுள்கிட்ட, சாட்ஜிபிட்ட, யூடியூப்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு திருப்தியான மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு எங்கேயுமே சிக்கலை. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம், யாராவது என்ன மாதிரியே வந்து சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க, மாலை தேவைப்படுது அப்படின்னா ஈஸியாக இந்த வீடியோ பார்த்து நீங்களுமே வந்துட்டு மாலை சுற்றி உங்கள் கையால் சாமி கொண்டு போய் மாலை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி 5 கலர் பூ கிடச்சிருக்கு. சம்மங்கி பூ, வயலட் கலர், மஞ்சள் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படின்னு ஒரு 5 பூ கிடச்சிருக்கு. இதில் வச்சு எப்படி சுற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார் தான் மெயின். நார் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். நான் ஒரு 6 நார் வர மாதிரி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஒரு 3 சுற்று சுற்றி நாம் பூ கட்டுற மாதிரி ஒரு 3 முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது நாருக்கு மேலே, நூலுக்கு மேலே வந்துட்டு ஒரு பூவை வச்சு ஒரு 3 சுற்று எகெயின் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பூ வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 சுற்று சுற்றுறோம். அடுத்தடுத்து வைக்கிற பூ எல்லாத்தையுமே வந்துட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றி வந்தோம்னா வந்துட்டு போதும். இந்த மாதிரி பூ வந்துட்டு அடுத்த பூவோட காம்புக்கு மேலே தான் வைக்கணும், நார் மேலே வைக்கக்கூடாது. வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு சுற்றிக்கணும். இந்த மாதிரி நார் தெரியாமல் சுற்றணும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பூ எடுக்கும் போது ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது எனக்குமே அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் நாரோடு ஒட்டி நாரை பிடிச்சிட்டு பூ பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு நார் நிறைய தெரிய ஆரம்பிச்சதா, என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்துட்டு ஃபைன் பண்ணது. இந்த மாதிரி பூ எடுத்து வைக்கும் போதே நம்ம நாரோட ஒட்டி அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு அடியில் வச்சுருக்குறோம்ல அந்த காம்பு மேலே வச்சுட்டு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்பே சுத்தமாக வந்துட்டு தெரியாது. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சுற்றிக்கலாம். ஒவ்வொரு பூவையுமே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்து அந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னா சுத்தமாக அந்த நார் நடுவில் இருக்கிறது அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல கொஞ்சம் டீப்பாக லிசன் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம வைக்கும் போது வந்துட்டு பூக்கு மேலே நல்லா நெருக்கமாக வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நாரோட ஒட்டி வைப்போம். அந்த மிஸ்டேக்கில் தான் வந்துட்டு நமக்கு அந்த நார் ஸ்பேஸ் வந்துட்டு நிறைய தெரியறது. அந்த பூவை வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு நம்மளோட கட்டை விரலில் ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நார் வந்துட்டு அதிகம் தெரியாது, பூ மட்டும்தான் வந்துட்டு தெரியும். இந்த நார் நிறைய தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகிறவங்க வந்துட்டு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வந்துட்டு மாலை வரும். எனக்கு வந்துட்டு 1 அடி மாலை வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி 1 அடி, 1 அடி வந்துட்டு சம்மங்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மஞ்சள், சிவப்பு, வயலட்டு, இந்த க்ரீன் எல்லாமே வந்துட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் வந்துட்டு நான் வயலட் எடுத்துக்கிறேன். நம்மளோட சம்மங்கி சைஸ் எந்தளவோ அதுக்கு ஈவனாக தான் வந்துட்டு நம்ம வைக்கிற கலர் பூவையும் வைக்கணும். அது எத்தனை பூவில் வேணாலும் கவர் ஆகலாம். எனக்கு ஒரு 4 பூவில் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி சாமந்தி பூ கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால எனக்கு ஒரு 4 பூவிலேயே கலர் ஆகிடுச்சு. நம்ம எப்போவும் சம்மங்கி பூ எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு சாமந்தியும் வச்சு சுற்ற போகிறோம். காம்பு வச்சுட்டு எந்த அளவுக்கு உள்ளே வெளியே வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு பூவுக்கும் வந்துட்டு அந்த சாமந்தி பூவுக்கும் அடுத்த செகண்டாக வைக்கிற சாமந்தி பூவுக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் வரக்கூடாது. அந்த மாதிரி நெருக்கி அது எத்தனை பூவில் கவர் ஆகுறது அப்படின்றது வந்துட்டு பூவோட சைஸை பொறுத்துனது. நம்ம அந்த பூவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் தெரியாத மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு அந்த வயலட் கலர் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் பூ தான் வைக்க போகிறேன். அதையுமே வந்துட்டு நம்ம சம்மங்கி பூ எப்படி நெருக்கி வச்சோம் அந்த மாதிரி வந்துட்டு சாமந்தி இந்த பூலாம் வைக்கும் போது அந்த மாதிரி நெருக்கி வைக்கக்கூடாது. பூ அந்த காம்பை வந்துட்டு நம்ம நெருக்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரவுண்டாக ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் வரும். நம்ம சாமந்தி எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ வயலட் கலர் பூ இருக்கா, அதுக்கு மேலே வந்துட்டு சாமந்தி பூ வைக்கிறோம். அந்த கீழே இருக்கிற வயலட் பூ வந்துட்டு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, ஸ்பேஸும் தெரியக்கூடாது. அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம நார்மலை பிடிச்சி சுற்றிக்கலாம். உருண்டையாக இருக்குது ஆனால் எனக்கு காம்பு ஒல்லியாக இருக்குது அப்படின்ற எல்லா பூவையுமே வந்துட்டு நம்ம நாரோட சேர்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நார் கூட சேர்த்து தான் வந்துட்டு தூக்கி வச்சு சுற்றணும். நம்ம நெருக்கமாக வந்துட்டு காம்பியும் சுற்றி வச்சோம் அப்படின்னா அது அன்ஈவனாக தான் வரும். அடுத்தது ரோஸ் வச்சுக்கிறேன். எல்லோ முடிச்சுட்டு ரோஸ் வச்சுக்கிறேன். ரோஸுமே வந்துட்டு சாமந்தி பூவை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நாரோட ஒட்டி அந்த மாதிரி தூக்கி தான் வைக்கணும். எனக்கு ரோஸ் வந்துட்டு அந்த ஒரு சுத்துக்கு ஒரு 5 பூ அந்த கணக்கில் வந்துட்டு பிடிச்சிது. 3வது ரவுண்ட் ரோஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே எகெயின் வந்துட்டு நான் வயலட் கலர் பூ வைக்க போகிறேன். எந்த இடத்துலலாம் வந்துட்டு எனக்கு சந்து தெரியுதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் வயலட் கலர் வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் தெரியாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
4வது ரவுண்டும் வயலட் கலர் கொடுத்த பிறகு ஃபைனலாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் வைக்கிறேன். உங்கள்கிட்ட இலை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு இப்போ அந்த கீழே ஃபஸ்ட் லைன் வயலட் கீழே வந்துட்டு க்ரீன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 4 லைனும் ஏற்றிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இலை எப்படி வைக்கிறது அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இலை வந்துட்டு உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ அது எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஒரு மஞ்சள் கலர் பூக்குள்ளே அந்த இலை கிடச்சிருக்கு. அதை நான் அப்படி எடுத்துகிட்டு ஒரு மடக்கி இந்த மாதிரி இது வந்துட்டு 4 வே ஆங்கிள்லேயும் வச்சுக்கலாம், 5 வே ஆங்கிள்லேயும் வச்சுக்கலாம். இலையோட அந்த லென்த்தை பொறுத்து நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இப்படி மடக்கி வச்சு நம்ம சாமந்தி சம்மங்கி எப்படி சுற்றுறோமோ அதே மாதிரி சுற்றிக்கலாம் இல்லையா. மடக்கி வைக்கிற பக்கத்தை வந்துட்டு நம்ம அந்த பூவிலேருந்து கொஞ்சம் சாமந்தி அந்த பூவிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு வர மாதிரி வச்சோம்னா அடுத்து நம்ம கட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இலை வச்சு முடித்த பிறகு நூலை வந்துட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு நம்ம கொண்டுட்டு வந்த நாரை 2 பிரித்து இந்த மாதிரி ஒரு டைட் அந்த இழுத்தும்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு படி முடிச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லீஃப் இருக்குல்ல அதையும் வந்துட்டு அப்படியே ஓரமாக ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த காம்பில் நீட்டிகிட்டு இருக்கிறதையும் வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு அந்த கை வந்துட்டு ரெடி ஆகிடும். அடுத்தது இன்னொன்று கட்டிட்டு எப்படி மெர்ச் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். 2 சைடும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் அந்த வயலட்டு மஞ்சள் சிவப்பு பச்சை எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கட்டும் போதே ஒரு கை கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு கட்டும் போதே வச்சு பார்த்து தான் வந்துட்டு கட்டணும். இல்லை அப்படின்னா ஒன்று கீழே ஒன்று மேலேயே அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடக்கி விட்டுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு 2ஆக இருக்கும். அது ஒரு சைடு மட்டும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சமாக எடை விட்டுட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2 சைடு கட் பண்ணின பிறகு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2மே அந்த கேப் தெரியாமல் அழகாக மெர்ஜ் ஆகிடும். மாலையோட பாட்டமில் இந்த சுங்கம் வைப்போம்ல அது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் நூல் எடுத்துட்டு அந்த நூலை வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த நாரோட கொஞ்சம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதை ஒரு 3 சுற்றி எடுத்துக்கணும். அப்போ அது மாதிரியும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நூலை உங்களுக்கு நாட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு நாட்டும் போட்டுக்கலாம். நான் நூலை கொஞ்சம் மேலே விட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு 3 சுற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நூல் கொஞ்சம் மேலே விட்டுட்டு 3 சுற்றி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்பிள் கலர் வைக்க போகிறேன். எனக்கு அந்த நார் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் பர்பிள் வச்சு கொஞ்சம் கவர் பண்ண போகிறேன். நம்ம ஏதாவது சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணி கொஞ்சமாக கேப் தெரியுது அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம பூ வைக்கிற டைரெக்ஷன் பொறுத்து அந்த மிஸ்டேக் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நார் தெரியுது இல்லையா, இப்போ பூ வச்ச பிறகு பாருங்கள் அந்த நார் அப்படின்றது சுத்தமாக தெரியாத அளவுக்கு வந்துட்டு கவர் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்துட்டு 4 பூ தான் சுற்றி வர வைக்க போகிறேன். இந்த ஒய்லட் கலர் பூ வச்ச பிறகு அடுத்தது மஞ்சள் கலர் பூ வைக்க போகிறேன். எனக்கு ஒய்லட்டை விட மஞ்சள் கலர் பூ வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக காம்பை அந்த ஒய்லட் ரேஞ்சுக்கே வந்துட்டு நகர்த்தி வச்சுக்கிறேன். அது கூடவே வந்துட்டு 4 பூ தான் வந்துட்டு ஒய்லட் பிடிச்சிருக்கா, ஆனால் இந்த இடத்துல 4 பூவால் கவர் பண்ணோம் அப்படின்னா அந்த மஞ்சள் பூ ரொம்ப உள்ளே போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா காம்பு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறேன். அப்பயும் வந்துட்டு கவர் பண்ண முடியல அப்படின்னா 4 பூ வைக்கிற இடத்துல 5 பூ கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஆனால் 2மே வந்துட்டு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வயலட்டு எல்லோ ரெட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லி கடைசியாக க்ரீன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். க்ரீன் வச்சு முடித்த பிறகு அந்த நூல்லேயே வந்துட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்கணும். க்ரீன் வச்சு முடிச்சுட்டு அந்த நூலை முடிச்சு போட்ட பிறகு கீழே கொண்டுட்டு அந்த நாரை 2ஆக பிரிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு நாரை வந்துட்டு அடியில் போட்டு இந்த மாதிரி ஒரு படி முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், மாலையோட ஃபினிஷிங் வந்துட்டு ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே சுங்கத்தோட அவுட்புட் எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்துட்டு இலையில கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிறது அந்த மடக்கி வச்சதெல்லாம் வந்துட்டு தெரியாத அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு மாலை ரெடி ஆகிடும். ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா நெருக்கமாக வந்துட்டு சம்மங்கி அந்த நாரோட கேப் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வர நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது மாலை கட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் சரி, தெரியலனாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்யூ, டாடா.